Hello guys, welcome back to my channel Kumaravel Sara. இது என்ன அப்படின்னா பெக் போர்ட். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க அப்புறம் அப்ராட் கிராஃப்ட் சேனல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இது வாங்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 3000 3500 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் இல்லை தெர்மாக்கோல் இருந்தால் போதும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் லைன் வரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு எடுக்கணும். அந்த ஹோல்ஸ்க்கு நீங்கள் ஊதுபத்தி யூஸ் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பேப்பர் கவர் பண்ணணும். நான் கேலண்டர் பழசு இருந்துச்சு, அதனால் அதே ஒட்டிட்டேன். பேக் சைடு ஒயிட் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா A4 ஷீட் ஒட்டினோம்னாலுமே அது கட்டாக தானே வரும், இப்படி பெருசாக இருக்கும்போது. அதனால் அதுக்கப்புறம் நான் அதில் மாஸ்கிங் டேப் போட்டிருந்தேன். அதனால் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் சைட் சில டப் தேடி பார்த்து கிடைக்காதனால நான் சிங்கிள் சைட் சில டப்பே டபுளாக ஃபோல்ட் பண்ணி முன்னாடி பின்னாடி ஒட்டுற மாதிரி பண்ணணும்ல, அதை தான் காமிச்சிட்ருக்கேன் நான் இங்கே. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டிக்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் கம்பிங்கெல்லாம் எடுத்து அதில் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி நிறைய ஏதாவது ஹேங் பண்ணுறதுக்காக, அதாவது ஏதாவது ப்ராடக்ட் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் கம்பி எடுத்து மடித்து இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பாக்ஸ் வச்சேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அப்புறம் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சேன். அப்புறம் பக்கத்தில் டீர் ஒன்று வச்சேன். அந்த பேஸ்கெட் மேலே அப்புறம் உள்ளன் த்ரெட்டில் அந்த பால் மாதிரி பண்ணியிருந்தோமா, அதை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கோ லைட் ஒரு நாள் பண்ணது இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன். அப்புறம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேனலில் போட்ட வீடியோஸில் இருக்கும் இந்த கிராஃப்டெல்லாம், அதை வச்சேன். அப்புறம் என் தம்பி கிராஃப்ட் சேனல் ஒன்று போட்டிருந்தான், அதாவது தீப்பெட்டி பாக்ஸில் இந்த மாதிரி பப்பி இருக்க மாதிரி. அதனால் அப்புறம் அந்த இதை பார்க்கவும் அந்த இதையும் கொண்டு இதில் வச்சேன். அதை தான் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த பால் நான் எடுத்துட்டேன். அதை நான் மாற்றி வச்சு பார்க்குறேன். பட் இப்போ வரைக்குமே செட் பண்ணது அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டாலாம் இல்லை, ஒரு அளவுக்கு செட் பண்ணியிருக்கேன். அது போக போக நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெக் போர்டு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் நல்லா பெருசாகவே வைப்பாங்க. பட் நான் எனக்கு இவ்வளோ தான் தர்மாக்கோல் இருந்துச்சு. அப்படியே நான் 2 தர்மாக்கோலை அட்டாச் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ பெருசே வந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இதை பண்ணது. அதுக்கப்புறம் இதையும் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை எங்கேயாவது ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.